அடி எதுக்கு இந்த பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர்னு தேவைதானா இதெல்லாம்? அந்த காலத்துல எல்லாம் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஏங்க மெய்பத் மலத்தா உங்கள் மவ ஆசைப்பட்டான்னு தான் வந்ததே. அவள் கல்யாண பொண்ணாகிறாவே சரி கொஞ்சம் பல நிற்கட்டுமேன்னு தான் கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா தான் கிளவி கட்ட அவாண்டு இவாண்டு எல்லாம் பப்பரப்பேன் ஹிட் அடித்த பாச்சா மலர்ந்து கிடக்கிற மாதிரி பப்பரப்பான்னு மலர்ந்து கிடக்குறாளுவோங்க. அடியே அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு பேசுறா, இப்படி திரும்பி பேசுனா என்னடிய? வேணாம் நான் தான் சொன்னேன் இப்படியே திரும்பி உட்காந்து பேசுவோங்க. இல்லைன்னா எங்கள் வைரா மாமி நாங்கள் வாயில் என்ன பேசுகிறோங்கிறத லிப்ஸிங்கை வச்சே கண்டுபிடிச்சிக்கிடுவோம். பிடிச்சிட்டு என்ன ஆட்டம் ஆடுவோம். அவன் நீ ஏன் அப்படி பேசினா அவன் ஏன் அப்படி பேசணுன்ட்டு என்கிட்ட தான் சண்டை பிடிப்போம். அதுக்கு தான் சொன்னேன். அடே அலிமா உங்கள் அம்மா வரலையா? எங்கள் அம்மாலாம் வரமாட்டாங்க, அவளுக்குலாம் இதெல்லாம் பிடிக்காது. சரி வைரா மாமி நான் போகணும்னு ஆடினதுனால தான் என்னையும் ஒன்றா அனுப்பி விட்டோம். அடி அலிமா நீ பண்ணிக்கலையா முகத்துக்கு இந்த மாதிரிலாம் முடிக்கலாம்? சார் நோ நான் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ பல நிற்கிற மாதிரி இருக்கும். வெயிலில் போய் இறங்கக்கூடாதும் போ. கொஞ்ச நேரம் வெயிலில் நடக்காமல் இருக்க முடியுமா? அப்புறம் மூஞ்செல்லாம் கருத்து உதட்டெலாம் கருத்து நாஸ்தியாகவே இருங்கோ. நானும் அதான் சொன்னேன், ரம்லாட்ட கேட்கவா செய்யறா. அடி இந்த பார்லர் குர்லர்லாம் வானா மூஞ்செல்லாம் நாசமா போயிடும். அப்புறம் மூஞ்சி உதட்டு பதட்டெலாம் கருத்து போயிடும். லிப்ஸ்டிக்கு பப்ஸ்டிக்லாம் போட்டாண்டு அவ பாட்டுக்கு என்னத்தையோ தேய்க்கிறான்னு போய் உட்காந்துக்கிட்டாடி. மெய்பத் மலத்தா அது கண்ட விலை குறைஞ்ச லிப்ஸ்டிக்லாம் போட்டால் தான் உதட்டெலாம் கருப்பாகும். உதட்டு எப்பவும் போல் அழகாக பிங்காகவே இருக்கணும்டா. நல்ல விளக்குன்னு லிப்ஸ்டிக் அழகான லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கினாலும் உருப்படியாக வாங்கி போடணும். மாப்பா இந்த லிப்ஸ்டிக்கே கண்ட மேனைக்கு விலைக்கு விற்கிது. இதில் நல்ல பிராண்டு கிரீன்லாம் வாங்கினா இன்னும் கண்ட மேனைக்கு விலை வச்சு விற்பானுவோமாப்பா. அதுக்கு தான் பிராண்டட் ஐட்டமை பாதிக்கு பாதி விலையில் 50% ஆஃபரில் எந்த ஆன்லைனில் இந்த ரேட்டு கிடைக்காது. அந்த ரேட்டில் பிராண்டடான ப்ராடக்டை, அதுவும் எக்ஸ்பைரி இல்லாத நல்ல ப்ராடக்ட்ஸை விற்கிறோம். பிராண்டு ப்ராடக்ட் போட்டால் தான் மூஞ்சும் நாசமாகாது உதடும் நாசமாகாது. இது எதுவுமே வந்துட்டு குரூவல்ட்டி இல்லாத வீகனான ப்ராடக்ட்ஸு. அதனால் ஸ்கின் எப்போவுமே சாஃப்டாகிக்கும். லிப்ஸ்டிக்கு மேக்கப் ஐட்டம்ஸு அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வாஷு அது மாதிரி ஃபேஷியல் ஏன் பண்ணிக்கலான்னு கேட்டீங்களே, நான் ஒரு 150 ரூபா ஃபேஷியல் கிட்டு வச்சுக்கிறேன். அதுலேயே அழகாக ஃபுல்லாக கிளென்சர்லேருந்து எல்லாமே 5 ஸ்டெப் ப்ராசஸ் வரிசையாக 1 by 1 பண்ணால் முகம் பேல் முத்து மாதிரி ஜொலிக்கும். ஏன்னா அது பேல் கிட்டு அவ்வளோ அழகாய்க்கும். அதனால தான் நான் பண்ணலை. நானே அதை விற்கிறப்ப நான் எதுக்குங்க அதை போய் இங்கே வந்து துட்டை வேஸ்ட் ஆக போகிறேன். அடியே அந்த பிள்ளை இதை முதல்லையே சொல்ல மாட்டியாடியே. அடியே மாவ அநியாயமா துட்டை வீணாக்குறாவடி. போய் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு ஃபேஷியலை போட்டு பண்ணிட்டு கிடக்குறாவே. அடி என்னமாவே இது இருந்தா வீட்லயே அளவு போல 150 ரூபாய்க்கு வேலை முடிஞ்சிக்க மாடி. சரி பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் ரம்லா மச்சிக்கு பூச்சாப்பில் வச்சு விட்றோம். ஏன்னா நாங்கள் தானே சேல்ஸ் பண்ணுறோம். அதை வச்சு விட்றேன். அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்படியா? சரி நான் சொல்கிறேன் அவட்ட. அடே அலிமா உங்ககிட்ட இதுவும் இருக்குதோ அந்த ப்ரஷ் மாதிரி வருது முகத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. இந்த ப்ரஷ் மாதிரி வச்சு அதை வச்சு இப்படி முகத்தை அப்படி க்ளீன் பண்ணுறாளோ ப்ரஷ் மாதிரி இருக்குது கூட. அதை அப்படி நச்சாலே மேலே அழகாக அப்படி புஃப்னு நுர மாதிரி வருது. அதை வச்சு மூஞ்சை அப்படி தேய்ச்சி க்ளீன் பண்ணால் முகத்தில் இருக்கிற கருப்பு கிருப்பு எல்லாம் போயிருதான் மாடி. பரு கிரு எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. அதான் நீ பல நீக்கிறியோ? முன்னாடி உனக்கு பருவா இருந்துச்சேனா? ஆமாம் ஃபைரோஸ்லாத்தா, ஃபஸ்ட்லாம் எனக்கு நல்ல பருவாக இருக்கும். இங்கெல்லாம் பரு போயிட்டு அங்கே அச்சமா ஆகும். இப்போ அதை வச்சு இப்படி மெதுவாக ஜென்டிலாக அப்படி நம்ம ஸ்கின்னு நமக்கு தெரியும் தானே, அதுக்கு தக்கன அந்த ப்ரெஷ்ஷை வச்சு மெதுவாக மசாஜ் பண்ணிக்கிட்டே அதுலேயே அப்படி அழகாக ஃபோம்லாம் வரும். அதை வச்சு மசாஜ் பண்ணிகிட்டே இந்த முகத்தில் உள்ள அழுக்கெல்லாம் அப்படி காணா பறந்து போயிருங்க. இதெல்லாம் நான் இவ்வளோ நாளாக பண்ணிட்டிக்கிறேன். அதனால தான் இப்போ எனக்கு சுத்தமாக பருவே இல்லை ஃபேஸில். இதை நாங்கள் பாதி விலையில் சேல்ஸ் பண்ணிட்டிக்கிறோம். ஆன்லைனில் கூட அந்த ரேட்டுக்கு தர மாட்டாங்க. அந்த ரேட்டுக்கு பாதி ரேட்டில் சேல்ஸ் பண்ணுறோம். ஆமாம் நோம்பு டைம் ஆகுது. நோம்பில் வயிற்ற காலி பண்ணி சுத்தமாக்குவோம். அதை மாதிரி நம்ம மனசையும் இகலாசாக ஓதி சுத்தமாக்குவோம். அதோட நம்ம முகத்தையும் ஸ்கின்னையும் சுத்தப்படுத்தி வச்சுட்டா பிறநாக்கு நம்மளும் பல நிற்கலாம். அதோட கல்யாணமும் வருதே, வீட்டு கல்யாணமும் ஸ்டைலாக நிற்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸு ஷாம்பூலேருந்து எல்லாமே வச்சுக்கிறோம். ஹேர் ஆயில் எல்லாமே இருக்குது. அதுவும் அந்த ஹேர் ஆயிலெலாம் வந்துட்டு முடி நிறைய கேப்பாக இருக்குமே, அந்த ஆட்களுக்கு இந்த ஹேர் ஆயிலை வச்சு இப்படி காம் பண்ணுறப்போ அதில் நீங்கள் முடிஞ்சப்பறம் வேறு நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி அதை அப்படியே வச்சோன்னா அது அப்படியே நகம் மாதிரி மண்டையில் அப்படி ஸ்கேல்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இதுங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்களே ஃபேஸ் வாஷ், அதுவும் அப்படி தான். முடிஞ்சப்பறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணி அதில் அழகாக முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம்.
இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டுவிட்டா தானடி தெரியும் மக்களுக்கும், அப்போ தேடி வந்து வாங்குவோம் அவளும். அதுக்கு தான் ஃபைரோஸில் தான் நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டுவிட்டுட்டு இருக்கிறோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்குதுன்னு கூட சொன்னோம். திருப்பி திருப்பி ஆர்டர் வந்துட்டு இருக்குது. சரி யூடியூப்லேயும் போடுவோமே, இங்கே உள்ள ஆட்களும் பார்ப்பாங்களேன்னு சொல்லிட்டு தான் யூடியூப்லேயும் போட்டு விட்டிக்கிறோம் ஷார்ட்ஸாக. நேற்று உள்ள ஷார்ட்ஸை நான் கடைசியிலேயே கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு தேவையானவோ ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட. ஓகே ஓகே, நீ அதில் கொடுத்துக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். அடே அந்த குட்டியோ யாரும் இங்க வாங்கடியே. எவ்வளவு நேரம் மணிக்கணக்கா பழுது கிடந்து முடிய வச்சு போட்டு வச்சுக்குது. ஒரு கணக்கு நான் தூங்கியும் முழிச்சிட்டேன். அவளுக்கே மண்டையை போட்டு மணிக்கணக்கா தேய்ச்சிட்டீங்க. எனக்கு எப்பதான் வருவியோ? ஆரம்பிச்சிட்டோ மேம் உங்க தலை ஃபுல்லா வெள்ளை முடியாவும் நிறைய டாண்ட்ரஃபாவும் இருக்கிறதுனால ஹென்னா அப்ளை பண்ணியிருக்கோம் மேம். அது கொஞ்சம் ட்ரைன் ஆன பிறகு தான் நம்ம வந்துட்டு அடுத்தது வாஷை ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வரையும் ஹேர் வாஷ் பண்ண முடியாது மேம். அது அது ஒன்றும் வெள்ளை முடியெல்லாம் கிடையாது. அது எல்லாம் பித்த நர. அது சின்னதுலேயே எனக்கு வந்துட்டு ஒரே பித்தம்மா. அதில் நர தான் இப்படிலாம் இருக்குது. எனக்குண்டா முடிந்தா கரு கருண்டா அழகாலாம் இருக்கும். இது பித்த நரனால எல்லாம் வெளுத்து கிடக்குது. பித்த நர செத்த நரண்டு பேத்தி பார்க்குற வயசில் பித்த நரையாமே. நல்லா நினைச்சேன் மாடி. உருளா போட்ட பொல்லாத முட்டையை எப்போ பிள்ளைக்கு அங்கதான் நல்லா சொரிஞ்சு விடு அம்மா. கடியா கடிக்குதுமா மண்டை. அது எல்லாமே டாண்ட்ரஃப் தான் மேம். டாண்ட்ரஃப்கான ஷாம்பு போட்டு நான் வாஷ் பண்ணுறேன். மூஞ்ச நல்லா வாஷ் பண்ணி விட்டு அதுவே அந்த கை கால் நகத்தையெல்லாம் சுரண்டி விடுவியே, அதுவே சுரண்டி விடு. ஓகே மேம், பெடிக்யூர் மெனிக்யூரும் பண்ணிடலாம். அப்படியே அந்த வாயை நாக்கெல்லாம் சுரண்டி விட்டு பேச முடியாமல் ஆக்குற மாதிரி ஏதாவது இருந்து அதையும் போட்டு தேய்ச்சி விடுங்க. அனிமா என்ன சொன்னா? நான் இல்லை தாய் கிழவி காது விளங்காதுல இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். அதையும் தாண்டி காதில் உழுது பாருங்களேன். நேராக உட்காந்தாதான் லிப்பை ரீட் பண்ணுறோன்னு பார்த்தா இப்படியே வழங்குது காது. என்னடி முணுமுணுத்துட்டு கிடக்குறாங்களே? ஃபேஷியலும் பண்ணிக்கோங்க மாமி, இன்னும் அழகா ஜொலி ஜொலிப்பியோன்னு சொன்னேன். என்ன பெரிய பேசியல் கீசியல்லாம் அதெல்லாம் போடாமலே நான் அழகுத்தான். இந்த வயசுல இந்த அளவு அழகா இருக்கிறேன்னு எல்லாரும் கண்ணூர் போடுறோம். வீட்டு வேலைக்காரி கூட ஏங்குற. உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? ஆமா மாமி, பட்டத்து யானை மாதிரி இருக்கிறியோ. என்ன சொன்னா? பட்டத்து யானையா? அது பட்டத்து யானை இல்ல மாமி, பட்டத்து ராணி மாதிரி இருக்கிறியோன்னு சொல்ல வந்தேன். மாஷால்லா. இப்படித்தான் எல்லா மூதி மட்டையிலும் கண்ணூரா போட்டு என் கை கால்லாம் வலியா இருக்குமா. அடி எங்கட நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்களா? நீ மண்டையை ஒழுங்கா தேய்ச்சி விடு. ஓகே மேம், நீங்க கொஞ்சம் ஹெட்டை வந்து அப்படி அசைக்காம இருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி நீ சத்தார நீ பண்ணு. தூங்கிட்டினால் வயிறா காது விளங்கிட்டே தான் இப்போ டாங்குண்டு. இந்த ஒத்தரோசா வேற ஃபேஷியல் பண்ணுறேன்னு போச்சே, என்ன ஆச்சுன்னே தெரியல. போய் பார்த்துட்டு வரேன். ஆமா, கேவிலாம் முடி பொண்ணு குமரி மாதிரி மூஞ்ச மினுக்கிக்கிட்டு திடீரப்போ நமக்கு என்ன கேடு? நாமளும் அழகா 4 இடத்துக்கு போறோம் வரலாம். சேர்மனு நம்ம கொஞ்சம் அழகா பவுசா தின்சா ஈக்க வேணாமா? அப்பதான் பாக்குறவங்களுக்கும் அழகா இருக்கும். நாமளும் ஃபேஷியல் பண்ணிக்கிறோம். அடிப்பில் இங்கே வாவேன் கொஞ்சம். எனக்கு இந்த மாதிரி முகத்தில் ஒட்டி இந்த மாதிரி ஃபேஷியல்லாம் பண்ணி விட. ஃபேஷியல் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1500 ஆகும். இதே நீங்கள் பெடிக்யூர் மெனிக்யூர் சேர்த்து பண்ணிங்கன்னா 2500 ஆகும். அப்படியா? அது பண்ணால் அழகா இருக்குமோ? பரவாயில்ல, இது லாபமாக தான் இருக்குதுண்ணா. சரியா, அப்போ அது பண்ணு மேம். இன்னொரு சூப்பர் காம்போவும் இருக்குது மேம். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியல், பெடிக்யூர், மேனிக்யூர், ஹேர் கட், ஹேர் கலரிங் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 5000ல் வந்துடும். எல்லாமே கவர் ஆயிரும் மேம். இவங்க எல்லாருமே இந்த காம்போ தான் எடுத்திருக்காங்க மேம். அப்புறம் உங்கள் மாமியார்னு சொன்னீங்கல்ல, அவங்க வந்துட்டு 9999 9999க்கு எல்லாமே சேர்ந்த ஒரு காம்போ எடுத்திருக்காங்க. ஐயோ பழப்பழம் பக்கிரிச்சு மாட்டேன். நான் வயிற்ற கட்டி வாயை கட்டி சேர்த்து துட்டெல்லாம் சீரழிச்சு போட்டுருவா போல இருக்குது. அந்த காட்டிலேருந்து கட்டுன்றாவே. அது சும்மா தான் கிளவி சும்மா பார்க்குறேன்னு தானே இந்த கிளவி வந்தா. பெரிய மூதி பொண்ணு. நான் முடிய மட்டும் இதுங்க போகிறேன்னு வந்து படுத்துட்டு இப்போ என்னன்னா மூஞ்சுக்கு விளையாச்சும் போட்டு தேய்ச்சி கழுவ வேண்டியதானே. இவ கேட்டுக்கு பேசியல் வேணுமா? பேசியல் நம்மளும் பண்ணிக்கிற வேண்டியதான். பார்த்துக்கிட்டே இருந்தால் முடியாது. நம்ம துட்டையெல்லாம் அவள் கரைச்சி போட்டு அவள் பளபளன்னு மீகிக்கிட்டு போயிடுவா. நம்ம 4 பேர் கிடக்கணுமோ? பார்ப்போம் மேம். நீங்கள் இந்த பெடிக்யூர் மேனிக்யூர் சேர்ந்த காம்போ எடுக்கிறீங்களா? இல்லைன்னா அந்த காம்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியல் எல்லாமே வந்துடும், ஹேர் கட் எல்லாமே. அதை எடுக்கிறீங்களா? இல்லைன்னா அவங்க எடுத்து 999 காம்போ எடுக்கிறீங்களா? அது இந்த 9999 இந்த 10,000 ரூபா தானே? அந்த காம்போவில் என்னெல்லாம் செய்வா மேம்? அந்த 9999 காம்போவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபேஷியல் வரும், ஹேர் கட் வரும், ஹேர் கலரிங் வரும், உங்களுக்கு பெடிக்யூர், மெனிக்யூர், மசாஜ் எல்லாமே வந்துடும் மேம். நீங்கள் அப்படி பிரிஸ்காக புது மனசே ஆயிடுவீங்க. அப்படி படிக்கலுங்கிறியா? அப்படின்னா என்னது? படிக்கலை வச்சு கையை காலை தேய்ச்சி விடுவீங்களா?
மேம் பெடிக்யூர் மெனிக்யூர்னா கையில் உள்ள நகத்தை கட் பண்ணுவோம், காலில் உள்ள நகத்தை கட் பண்ணி க்ளீன் பண்ணுறது. அது மாதிரி ஹேர் கட்னா முடி கட் பண்ணுறது. உங்களுக்கு தேவையான மாதிரி இவங்கெல்லாம் லேயர் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு தேவையான நமக்கு பிடிச்சமான டிசைன்ஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அடியா சரி சரியே பிள்ளை, ஒரு 10,000 ரூபா தானே, கூட நான் ஒரு 5,000 ரூபா தாரேன். நீ அப்படி நாத்த முடிய இதை வெட்டுறதோட சேர்த்து கையையும் காலையும் நாக்கையும் சேர்த்து வெட்டி விட்டுறேன். பெரிய கரைச்சலா தொல்லையா இது ஒன்று நன்மையாக போகுண்டி. மேம் அந்த மாதிரி சர்வீஸ்லாம் இங்கே பண்ண மாட்டோம் மேம். சாரி மேம், உங்களுக்கு நான் ஃபேஷியலே பண்ணிடுறேன். சே கிளவி தப்பிச்சிட்டாவே. என்ன ஒத்தரோசா ஃபேஷியல் பண்ணுறேன்னு வந்துட்டு தலை தொங்கி கிடக்குது. உசுரோட தான் இறாளா இல்லை போய் சேர்ந்துட்டாளா? ஒத்தரோசா ஒத்தரோசா ஏந்திரு, என்ன ஆச்சு? அடே அறிவுகிட்ட நெட்டுச்சே, என்ன அளவுக்கு என்ன இழப்பி விட்டாடி. நானே இப்போ தான் அசந்து தூங்கிட்டு இருக்கிறேன். முகத்தில் இதெல்லாம் போட்ட பிறகு என்ன தூக்கம் வருதுன்ட்டு அவசரமாக வந்து இழப்பி விட்டா. இளம்பிட்டு இன்னும் உயிரோட தான் இருக்கிறா ஒத்தரோசா. தலை தொங்கவும் தொங்கிட்டியோன்னு நினச்சிக்கிட்டேன். தொங்கு உன் முடிய பிடிச்சி தான் தொங்கணும். என்ன ஒத்தரோசா ஃபேஷியல் பண்ண கூலாக காமாயிருவியோன்னு பார்த்தனா அடுப்பில் போட்டு அடுப்பு கறி மாதிரி கத்திட்டு கிடக்குறீங்களங்கோ. அந்த பிள்ளையே இப்போ தான் கருவளையம் போகணும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு கண்ணுக்கு கீழே என்னத்தையும் ஒட்டி விட்டுட்டு முகத்துக்கு இதையும் ஒட்டி விட்டு போனேன். உடனே வந்து கெடுக்க வந்துட்டியா? உங்களால தாண்டி எனக்கு கருவளையமே வந்தது. அட பேமட்டா ஒத்தரோசா, கருவளையத்துக்கா இங்கே வந்து விலைய போட்டுறியோ? ஓ பில்லு தீட்டிடுவாங்க ஒரு 1000 2000 அழகு போல் கருவளையத்துக்கு விற்கிற இந்த ரோலான்னு விற்கிறாவாங்க அந்த பிள்ளை அலிமா. அழகழங்க விற்கிது. அதை வாங்கி ஒரு ப்ரெஸ் பண்ணி ராத்திரிக்கு 2 மசாஜ் பண்ண என்ன பாருங்க கண்ணாடி போட்டுக்கிறேன். எனக்கே கருவளையம் இல்லை, உங்களுக்கு என்னங்க அதுக்குள்ள கருவளையம்? ஆமா அதெல்லாம் போட்டு நீ மட்டும் மீக்கிட்டி முன்னாடியே என்கிட்ட சொல்ல மாட்டாவா? இப்போ அநியாயமா பாரு, அதுக்கு 1500 ரூபா. நீ தேவையா? துட்டு ஃபுல்லாக தண்டம், என் மாப்பிள்ளை துட்டு ஃபுல்லாக தண்டமா போகுது. முதல்ல சொல்லி தொலைச்சிருந்தா நான் அதை வாங்கி தேய்ச்சி பண்ண இல்லையா? அதை ரோலானு கீழானுண்டு உன்னையும் சொல்லாமல் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து சொல்கிறேன் நீ மட்டும் தேய்ச்சி அழகாயிப்பியோ? சரி டென்ஷன் ஆகாதீங்க, நானும் வயசாகிவிட்டேன், எதுவும் டை அடிக்கணும் வந்துக்கிட்டீங்களோன்னு நினச்சிக்கிட்டேங்கோ. டை அடிக்கிறோம், டை மோதி போகணும். ஓ வாயில தான் மையே டையே அடிக்கணும். பாருங்களேன், எனக்கு என்ன வயசாகிட்டு பாரு, எனக்கு 1 2 முடி நரைச்சிக்குது. வேற என்ன பெருசாக நகைச்சிட்டு வாய் பாருங்க வாயே. நான் என் முடிக்கு இந்த லேயர் கட் பண்ணி விடுங்க வருஷையா. அந்த பாருங்க அழகா முன்னக்கு அப்படி முடி விட்டுட்டிக்கிறேன்ல, அது மாதிரி பின்னாடி வெட்டி விடுன்னு சொல்லிக்கிறேன். உனக்கு என்ன வந்துட்டு என் முடி அழகு முடி நான் அழகா வெட்டுவேன். வெட்டட்டும், திருப்பி தலையை தொங்க போடுங்க, பாடுங்க. நான் அடுத்த ஆள்கிட்ட போயிட்டு வரேன். ஒருத்தி நிம்மதியை தூங்க விட மாட்டாள், வாழா போட மாட்டேன். ஐயா உய்யாண்டு எப்பா பார்த்தாலும் நம்மளையே வந்து நோண்டிக்கிட்டு. என்ன அபியாத் மலத்தா, ஏதோ கொலை செய்கிற பிளான்லாம் காதில் விழுந்துச்சே, ஒன்றும் நடக்கல போல. ஐயோ நான் இலாகி இவ காதலியே விழுந்துச்சு. ஊர் ஃபுல்லாக கொட்டடிச்சு போட்டுருவாவே. மாடியே மாமியாரையும் கிளவி வச்சு வைக்க மாட்டாவே. வா போவா. ஐயோ மண்ணா போவா, என்னத்தையா சொல்லி சமாளிக்கணுமே. இப்போ என்ன செய்யோ? இவ காதலேடி போய் விழுந்துச்சு, சும்மா வைக்க மாட்டாவே. என்ன அபியாத் மலத்தா, 1 ரூபா உண்டியல் மாதிரி மாறிட்டு வாய். அது ஒன்றும் இல்லடி வைரோசே, சும்மா ஒரு ஜாலிக்கு அந்த பிள்ளைகிட்ட என்ன பேசுதுன்னு சும்மா ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காக பேசிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை, சும்மா விளையாட்டுக்கு பேசுவோமே. அவன் தமாசு. நீ பண்ணிக்கிற மாட்டியாடி பேசிடலாம். வானாம்மா, எங்களுக்கெல்லாம் அழகான ஃபேஸ் வாஷே இருக்குது, அதை வச்சே நாங்கள் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அடியா நட்டச்சி நல்லாய்ப்பா. ஏதாவது 1 2 வார்த்தை காதில் விழுந்துச்சுன்னா அதை இங்கனையே அந்த ரூம் விட்டு தாண்ட போய் மறந்துட்டு போயிருந்தா அங்கே போய் நின்றுக்கிட்டு எத்தையும் வாய்க்கணும்னா உலகிடாதடி. அது பாலாப்பட மாட்டேன், வச்சு வைக்க மாட்டா, உசுரை எடுத்துருவா, பார்த்துக்கோ. சரி பொழைச்சு போங்க. கிரீமு அது எத்துண்டு எல்லாம் வெள்ளை கூடுன சாமான் ஆகிதே. மாட்டி நம்மெல்லாம் ஃபேஷியல் பண்ணால் வேலைக்கு ஆகுமா? இது உள்ள சாமான்லாம் நம்ம எங்கே கிடைக்கும்னு தெரியல. வேலை இல்லாமல் துட்டு கொடுத்து வேற வாங்கணுமோ? பேசாமல் நம்ம இங்கேயாவது ஒரு 4 5 ஐட்டத்தை இடுப்பில் சொருவிட்டு போயிடுவோம். அப்போ தான் சரி வரும். அழகான க்ரீமு அது இதுன்னு வச்சுக்கிறோம். எடுத்து எல்லாத்தையும் உள்ள சொருவி ஜெயித்தோட இந்த மூதி பொண்ணுக்கு இங்கே என்ன வேலையா? யாரு ஜெயித்தூனா? அடி ஜெயித்தூனே, ஹேர் ட்ரையரை உள்ள சொருவுனதை பார்த்திப்பாவோ? இது வேற கடந்து குத்திக்கிட்டு கிடக்குது இடுப்பில். மாடி தோழி ஃபைரஸு என்ன அடி என்ன செஞ்சிட்டீங்களா? நீ ஃபேஷியலாக பண்ண போறா? மாப்பா நம்மக்கிட்டலாம் ஏமா அவ்வளோ தொட்டு, நமக்கு இந்த பேசியல் கீசியெல்லாம் உதவாது. சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துட்டு போகிற மூஞ்சா பாருங்களேன், மோதைய பொண்ணு என்னென்னத்தை சொருவிட்டு போகிறாவ. எவ்வளோ கண்டா இவளை பற்றி. அங்கே என்ன குத்து நடக்குதுன்னு போய் பார்ப்போம். குடும்பத்தில் இல்லாத பொல்லாத சண்டையாக உருவாக்குறியா வைதாமாமி? கொஞ்சம் மூஞ்சில் கறி பூசுவோம். ஐலைனரை தூக்கி மாஸ்கில் ஊற்றி விட்றேன், மூஞ்சி ஃபுல்லாக கறி ஆகட்டும். அடி அலிமா என்னாச்சு, உட்கார்லையா? உட்காந்தே கால் வலிக்குதுங்க, அதான் சும்மா நடத்திட்டு இருந்தேன். இது என்ன மாஸ்க் பிளாக் கலரில் இருக்குது? நம்ம ஒயிட் கலர் தானே எடுத்து வச்சுட்டு போகணும். ஒருவேளை மாற்றிருப்பாங்களோ? சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் கேட்டிருப்பாங்களோ? மேம் நீங்கள் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் சேஞ்ச் பண்ணி கேட்டிங்களா?
இவங்க தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஒர்க்கை பார்ப்போம். குடும்பத்தில் சண்டையை இழுத்து விடுறியோ? மாமி மூஞ்சில் கறியை பூசியாச்சு. அல்லவே யோ முகத்துலேயுமா போட போகிறோம் என்னங்க? இரு ஹலிமா, டிஸ்டர்ப் பண்ணாத, அவளுக்கும் இது கொஞ்சம் தேவைதான். ஓகே, 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். வா வா, வந்து உட்காரு ஹலிமா. அடியோ, அழகான ஃபேஷியல் கிட்டெல்லாம் வச்சுக்கிறாபடி. சாம தூக்கிடுவோம். ஆனால் இந்த மட்டையெல்லாம் நம்மளையே குறுக்குறுன்னு பார்க்குறாள், என்ன செய்யும்? அந்த கபோர்டு நிறைய வச்சுக்கிறாளா ஃபேஷியலு? அதை எடுத்து நான் சுட்டு உள்ள வச்சுருவோம். எப்படி நம்ம துட்டு தானே வந்த அந்த வயதாவே இவெல்லாம் கெட்டுவாவே, சும்மாவா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பில்லை தீட்டிடுவாளோ. அதனால பேசாமல் நம்ம 4 எடுத்து உள்ள போட்டுக்கிட்டா நம்ம ஹக்கு தப்பில்லை. ஜெய்தோன், நான் மருந்து தின்ட்ட பாச்சா மாதிரி அங்கேயும் இங்கேயும் லாத்துறா, இங்கேயும் அங்கேயும் லாத்துறா. என்ன ஜெய்தோன்? இந்த சனியம் பார்க்க கூடாதுன்னு நினைச்சோம், அந்த சனியம் பார்த்து கூப்பிட்டுட்டு. தோழி ஃபைரோஷ், என்ன செய்றா? நான் எல்லாம் நல்லதுதான் செய்யறேன். நீ என்ன செய்யறா? கெடுப்பு செஞ்சுட்டீரியா எதுவும்? ஆமா போ, கெடும்பு செய்யறா. போமா போ, ரொம்ப காமெடி பண்ணிட்டிப்பா. ஏங்க இந்த மூலி முழிக்கிறாயோ? ஆமா, அதான் எனக்கு சந்தேகம். ஆமகளுக்கு மாதிரி முழிப்பா, ஆனா செய்யறது எல்லாம் அதாபு தான். ஓகே, மாஸ்கை ரிமூவ் பண்ணிடுவோம். என்ன பிளாக் ஆகிது முகம். இவங்களுக்கு பார்ப்போம். சிச்சோ, இவங்களுக்கும் அப்படித்தான் இருக்குது. ஐயோ, எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. பேசி எல்லாம் பண்ணி முடிச்சதா? இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கிற? ராணி பகவத்வதி இருக்கிறனா? வைதா மாமி மேம், அது வந்து எங்க கண்ணாடி பாப்பா? கண்ணாடி ஏத்தாப்ல தானே இது. நவுல கொஞ்சம் பாப்பா. ஆமா பேய்தான். வைதா பேய். அரே, ஓச்சடா கடுப்பாயிடுடா. ஃபாலா ஹரங்குட்டி ஹரவ பண்ணுதுடா. என்னடா ஓடிய மூச்ச தேச்சு விட்டா? மேம், கொஞ்சம் சைலண்டா இருங்க மேம். அது என்னன்னு தெரியல, முகம் ஃபுல்லா பிளாக்கா இருக்குது. நான் அதை வாஷ் பண்ணிடுறேன். ஆமா, நீ வாஷ் பேஷன் பண்ணதெல்லாம் போதும். என் மூஞ்செல்லாம் நார் அடிச்சு போட்டியாடியே. அடியா, துடு கொடுத்து தாடி பண்ண வந்தா. ரொம்ப அழகு. மூஞ்செல்லாம் நாசமாக்கி போட்டியே. முதல்ல அவசர அவசரமா துட்டு வாங்க இருக்குதானோ. முகம்லாம் சீரழிஞ்சு கிடக்கும். உங்களுக்கு எங்க தெரிஞ்சுக்குது? பாலா மட்டும் என் மூஞ்ச நார் அடிச்சு போட்டால, கரிய பூசிட்டால, வைதா மூஞ்சல கரிய பூசிட்டால. நான் போலீஸ்க்கு ஃபோன் போட மாட்டேன். உங்களை பிடிச்சு உள்ள தள்ளிடுவேன். என்ன கலரு, என்ன அழகா இந்த வைதா. மூஞ்செல்லாம் கரியாக்கி பேயாக்கி வச்சுக்கிறீங்களே. மேம் ப்ளீஸ் மேம், கொஞ்சம் சைலண்டா இருங்க மேம். ஓமா, இந்த வைதா மாமியை நாசமாக்குனா நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம். ஜெயில தூக்கி போட்டுருவோம். ஜெய்தூன் லதா, இது என்னதுங்க முதுகுல சொருவிக்கிறியோ? மேம், இது எங்களோட ஹேர் ட்ரையர்லோ. இல்ல நான் இது வீட்ல இருந்து கொண்டு வந்தேன். மேம், என்ன இப்படி சொல்றீங்க? எங்க பியூட்டி பார்லரோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது அது மேல. மேம், நீங்க போலீஸை கூப்பிட வேணாம், நானே போலீஸை கூப்பிடுறேன். இல்ல வேணாம். அது உங்கள்கிட்ட தான் எடுத்துக்கோக்கா. என்னென்ன பொருள் எடுத்தீங்களோ எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு போயிருங்க மேம். இல்லைனா தனியாக கூப்பிட்டு போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் போலீஸ்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். இல்லை தந்துடுறேன். இது மட்டும் தான் எடுத்தேன், வேற ஒன்றும் எடுக்க இல்லை. ஷீலா, அந்த சிசிடிவி கேமரால இவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்க, என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்து எடுங்க. அப்புறம் மேம், நீங்கள் 2 பேரும் பில்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்கள் முகத்தில் பிளாக்காக ஆனதுக்கு நான் வேணா ஃபேஷியல் பண்ணி விட்டுறேன். அப்படியோ, போலீஸ் கேஸா மாதிரி மண்ணா போயிடக்கூடாது. பாலா போட ஜெயித்தோட எல்லா ரூபாயும் திருடி மட்டை செய்தா. சி, இவனால இல்லடா என் பாட்டுக்கு நான் நிறைய ஊட்டிப்பேன். நீ கறியை பூசிட்டாண்டு மற்ற வீட்டில் போய் கூட கழுவிப்பேன். சி, இவனால இப்போ நமக்கு ரூபாய் அவ்வளோத்தை கெட்டி தொலைய வேண்டியதாக போயிட்டுமா. நெஞ்சலாம் வலிக்குது வா போனதோட. இந்த மாதிரி பியூட்டி பார்லர் போய் நீங்களும் மாட்டிக்காமல் ஆயிரக்கணக்கான காசை செலவு பண்ணாமல் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக ஃபேஷியல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ் வாஷு, ஷாம்பு, சோப்பு, அப்புறம் வந்து டோனர், டே க்ரீம், எல்லா க்ரீம்ஸும் இருக்குது. அது மாதிரி கண்ணு கீழே கருவிளையத்துக்கு ஐ ரோலான், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே 50% டிஸ்கவுண்ட்டில், அதுவும் எம்ஆர்பியில் இருக்கிறத விட 50% டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றோம். இந்த ப்ரைஸ் வந்து ஆன்லைனில் எந்த இடத்துல இந்த ரேட்டில் கிடைக்கவே செய்யாது. அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எங்களோட கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை சேவ் பண்ணி அதில் உங்கள் பேர், ஊரை அனுப்புங்க. நாங்கள் ஸ்டோரியில் தான் வைப்போம். உங்களுக்கு மெசேஜ் பண்ணி மெமரிலாம் ஃபுல் பண்ண மாட்டோம். எங்கள் ஸ்டோரியில் வைப்போம். நீங்கள் ஸ்டோரியில் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் எங்கள் நம்பரை வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி நேம் அண்ட் ஊர் சொல்லுங்கள், ஓகேவா? அது மாதிரி வீட்டில் இருந்தே நீங்கள் இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணிக்கலாம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேரபின் எதுவுமே இல்லை, சல்ஃபேட்ஸ் எதுவுமே இல்லை. இந்த காலத்தில் வர ப்ராடக்ட் எல்லாமே பேரபின், சிலிக்கான், சல்ஃபேட்டுன்னு இருக்குது. இதில் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வீகன் ப்ராடக்ட்ஸு, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர் வந்து ரொம்ப நாளைக்கு போகாது. இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் இந்த 50% ஆஃபர் போகும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை பார்த்து மிஸ் பண்ணாமல் வாங்கி நீங்களும் வீட்டிலேயே சொல்லி பாருங்க.
அதே மாதிரி ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற ஆட்களும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்களும் சேவ் பண்ணிட்டு உங்கள் நேமும் ஊரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். எந்த ப்ராடக்ட்டும் தேவையில்லை, எந்த காசும் தேவையில்லை. உங்களுக்கு ஃப்ரீயாகவே அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் இன்ஷால்லா யூடியூப்பில் கம்யூனிட்டி டேப்பில் பண்ணி தருவோம். அது மாதிரி நீங்கள் ஷாப் வச்சுருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பொருளாகவே விற்றாலும் சரி, நாங்கள் பண்ணித்தரோம். இன்ஷால்லா ஃப்ரீயாக பண்ணித்தரோம். இது எதுக்காகனா, நாங்களும் சேனல் ஆரம்பித்த புதுசில் யாராவது ப்ரொமோட் பண்ணி தரமாட்டாங்களாங்கிற ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி எங்களுக்கும் இருந்துச்சு. பட் எங்களுக்கு அப்போ அந்த ஹெல்ப் கிடைக்கல. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அந்த ஹெல்ப் எங்கள் மூலமாக இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். நீங்களும் எங்கள் ஹக்கில் துவா செய்யுங்க, நாங்களும் உங்கள் ஹக்கில் துவா செய்கிறோம். இந்த ஹெல்ப்பை நீங்கள் யார் யாருக்கு தெரியப்படுத்துகிறோமோ தெரியப்படுத்தி இந்த ஹெல்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ராடக்ட்டையோ, உங்கள் ஷாப்பையோ, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜையோ. ஓகேவா? அதுக்கு முதல்ல இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, வீடியோ கீழே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் மறக்காமல் உங்கள் நேமும் ஊரை சொல்லிடுங்க. மிஸ் பண்ணிடாதுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை.